சற்றுமுன்னர் கிடைத்திருக்க ஒரு செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்றுமுன் கோவையிலே செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தன்னுடைய கட்சி வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்றும் 2019 ஒப்பிட்டால் 2024 1.5% வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறோம் என்றும், அதனால் அதிமுக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லுவது சரியல்ல என்றும் சொல்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் வேறு வேறு விதமாக வாக்களிப்பார்கள் என்பது எல்லோரும் தெரிந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லுகிறார். பல இடங்களிலே அதிமுக பாஜகவுக்கு பின்னிலே போனது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையோடு இருக்கிறார் என்று இந்த பேட்டி தெரிவிக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுக என்ன ஆகிறது என்று.